ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ப்ளம்பிங் நம்ம அவுட்ரு பாத்ரூம் வந்து வச்சுருக்கோம். ஸோ அந்த அவுட்ரு பாத்ரூமுக்கு பைப் வெளியோடி கொண்டு வர முடியல, சரிங்களா? அந்த கோடி 2 அடி செட்பேக்கோடு கொண்டு வர முடியல. ஸோ அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனில் ஏரியாவில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா மாதிரி இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கட்டாயம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளோடி பார்க்க முடியும் நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் சைட் பிளானு. இதோட லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா 38க்கு 50 அப்படிங்கிற மாதிரி லேண்ட் ஏரியா. இதோட பிளானிங் பார்த்திங்கன்னா 45 4.5. ஃப்ரெண்டில் பார்த்திங்கன்னா சைடில் மட்டும் ஒரு 1.5 அடி ஸ்பேஸ் விட்டு அந்த 36 அடிக்கும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த அவுட்ரு பாத்ரூம் பின்னாடி கொடுத்து இதில் என்னென்ன ஏரியாலாம் இருக்குது, என்னென்னலாம் ரூம்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, ஒரு ஹாலு, ஒரு டைனிங்கு, ஒரு கிச்சனு, டபுள் பெட்ரூமு, ரெண்டுக்குமே அட்டாச் டாய்லெட்டு, ப்ளஸ் ஒரு கார் பார்க்கிங், ஒரு அவுட்ரு பாத்ரூம், சரிங்களா? இந்த 2 பெட்ரூமே பார்த்திங்கன்னா பெரிய பெட்ரூமு. இந்த அவுட்ரு பாத்ரூம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, பின்னாடி அந்த கார்டன் கிட்டே இருக்குது பார்த்திங்களா, அது அவுட்ரு பாத்ரூமு. ஸோ அந்த அவுட்ரு பாத்ரூமை ஸ்டேர் கேஸ் கீழே கொண்டு வந்தாச்சு, சரிங்களா? ஏன்னா அந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம அந்த அவுட்ரு பாத்ரூமை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, சிட் அவுட்லேருந்து வெளியிலேருந்து வராங்க அப்படின்னா நேராக சுற்றி அந்த ஸ்டேர் கேஸை சுற்றி அந்த அவுட்ரு பாத்ரூமை யூஸ் பண்ணணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இல்லை அப்படின்னா இன்னொரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, ஹால்குள்ளோடி அந்த கிச்சன் வழிய டோரோடு நம்ம அந்த அவுட்ரு பாத்ரூம் யூஸ் பண்ணது மாதிரி இருக்கும். ஸோ அதோட யூசஸ் அதோட டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவுட்ரு பாத்ரூம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வெளியில் உள்ளவங்க யூஸ் பண்ணுறதுனால தான். ஸோ அது ஹால்குள்ளோடி கிச்சனுக்குள்ளோடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா வீட்டை சுற்றி போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி நம்ம ஸ்டேர் கேஸ் கீழே கொண்டு வந்தாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா சிட் அவுட்லேருந்து நேராக ஸ்டேர் கேஸ் கீழே அந்த அப்புன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அந்த பாத்ரூமோட என்ட்ரன்ஸ். ஸோ அதுக்கு உள்ளோடி போய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் பண்ணுறதுனால ப்ராக்டிக்கலாக என்ன டிஃபிகல்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ப்ளம்பிங், சரிங்களா? அந்த ப்ளம்பிங் பார்த்திங்கன்னா நம்ம செப்டி டேங்க் எங்கே போட்டிருக்கோம் அப்படின்னா, அந்த கார் பார்க்கிங் அந்த என்ட்ரன்ஸில் போட்டிருக்கோம். ஸோ அந்த கார் பார்க்கிங் என்ட்ரன்ஸில் நம்ம செப்டி டேங்க் போட்டு எதுக்கு அப்படின்னா, ஒன்று அவுட்லெட் வெளியிலேருந்து நம்ம அந்த உள்ள டஸ்ட்டை பூரா க்ளீன் பண்ணையில் அந்த அவுட்லெட் பைப் கொடுக்கணும். ஸோ அதை வெளியே கொடுக்கணுன்னுக்காண்டி அந்த கார் பார்க்கிங். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இது நார்த் ஃபேஸிங் கிடையாது, சவுத் ஃபேஸிங். ஸோ சவுத் ஃபேஸிங்னால் நம்ம ஒன்று அக்னியில் போடணும், இல்லை அப்படின்னா வாயுவில் போடணும் வாஸ்துபடி. ஸோ நம்ம அக்னியில் போட்டிருக்கோம். ஸோ அந்த அவுட்ரு பாத்ரூமுக்கு அந்த பைப்லைன், அந்த ப்ளம்பிங் பைப்லைன் கொண்டு வரது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது, சரிங்களா? ஏன் அப்படின்னா, அந்த அவுட்ரு பாத்ரூம் நம்ம படி கீழே கொண்டு வந்திருக்கோம். ஸோ அங்கேருந்து கட் பண்ணி இந்த சைடு கொண்டு ஃப்ரண்டில் கொண்டு இந்த கார் பார்க்கிங் கொண்டு வரணும். ஸோ அத்தனை பெண்டு போட வேண்டியது இருக்குது. அவ்வளோ பெண்டுக்கும் நம்மளுக்கு ஸ்லோப் கிடைக்கல. ஏன் அப்படின்னா, அந்த கார் பார்க்கிங்கும் அந்த பாத்ரூமுக்குள்ள ஸ்பேஸ் ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1.25 அடி தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அதில் அந்த 1/2 அடி பாத்ரூம் போச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 1.25 அடி தான் அந்த ஹைட் இருக்குது. அந்த 1.25 அடி ஹைட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேக்கில் அந்த ஸ்டேர் கேஸ்லேருந்து அங்கே ஒரு 20 அடி, ப்ளஸ் இங்கே ஒரு 45 அடி, ப்ளஸ் ஃப்ரண்டில் ஒரு 26 அடி. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டே பார்த்திங்கன்னா ஒரு 70 அடி 80 அடி இருக்குது. ஸோ இவ்வளோ அடிக்கு அவ்வளோ பெண்டு கொடுத்து அவ்வளோ ஸ்லோப்பு கொடுத்தோம் அப்படின்னா கட்டாயம் நம்மளுக்கு தண்ணி ஈஸியாக ஃப்ளோ ஆகுது. அந்த டஸ்ட்டும் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை சுற்றி பில்டிங்கை சுற்றி கொண்டு போகிறத அவாய்ட் பண்ணி அது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த இமேஜில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஹால்குள்ளேயே நம்ம ப்ரோக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அந்த பிளானையும் மறுபடியும் பார்த்துக்கோங்க, அதையும் இந்த சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அங்கேருந்து நம்ம இங்கே வரைக்கும் வானம் தள்ளிடும். அந்த இமேஜில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அந்த ஸ்டேர் கேஸு அந்த லேண்டிங் கீழே தான் பாத்ரூமுக்கு. அந்த லேண்டிங்லேருந்து கிராஸாக இந்த விண்டோ இருக்குது பார்த்திங்களா, அந்த விண்டோ வரைக்கும் கிராஸாக நம்ம தோண்டி நூலை கட்டி நம்ம அந்த செப்டி டேங்க் ஃப்ரெண்டில் இருக்குது, ஃப்ரெண்டில் இருந்து நம்ம அதை அந்த பைப் போனதாக தோண்டி அந்த பாத்ரூமுக்கும் அந்த செப்டி டேங்க்கும் ஒரு ஸ்லோப்பில் கொடுத்து அந்த நூலை கட்டி அதுக்கேற்றாப்பில் பைப்பு போட்டுட்டோம். இந்த இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்கேஸ் உங்களுக்கு அந்த பைப்பில் டேமேஜ் இருந்தது அப்படின்னா, ஸோ அது மூலமாக லீக்கேஜ் ஆகி வீட்டுக்குள்ளே ஸ்மெல் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வெளியேறி போடுறீங்கன்னா டேமேஜ் இருந்தால் அதை ஈஸியாக கட் பண்ணி மாட்டிக்கலாம், சரிங்களா? பிரச்சனை இல்லை. ஆனால் வீட்டுக்குள்ளோடி நம்ம போகுது அப்படின்னா அதை ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு டேமேஜ் எதுவும் இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு போடுங்க.
ஏன்னா போட்டதுக்கப்புறம் டேமேஜ் வராது. ஏன்னா அந்த சாயில் ப்ரெஷர் மேலே வந்து சாயில் போட்டு மேலே வந்து ஒன்றரை போடுறதுனால நம்மளோட வெயிட் நம்ம தான் உள்ளே நடக்க போகிறோம். ஸோ நம்மளோட வெயிட் மூலமாக அது வந்து கிராக்காவோ வெடிக்கவோ வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த மாதிரி வந்து பிவிசி வந்து மேக் பண்ணுறதில்ல. அதுவும் எக்ஸ்பெஷலி பாத்ரூமோடது. ஏன்னா அதெல்லாம் 4 இன்ச்சு பைப்பு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கும். சரிங்களா? அந்த சாயில் ப்ரெஷரோ இல்லை நம்மளோட வெயிட் மூலமாகவோ அது வந்து எந்த விதமான பாதிப்பும் அடையாது. போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த பைப் எதுவும் டேமேஜ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு போட்டோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி முறையாக பண்ணிக்கலாம். சரிங்களா? எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதில் வந்து என்னென்னலாம் நம்மளுக்கு வந்து அட்வான்டேஜ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லோப்பு நல்ல பைப்பு ஸ்லோப்பு எல்லாமே ஈஸியாக நம்மளுக்கு வந்து அங்கே விடுத அந்த தண்ணி வந்து ஈஸியாக செப்டி டேங்க்குள்ளே போயிடும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மெட்டீரியலும் பைப்பு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஜாயிண்ட் இல்லை, நிறைய வந்து நிறைய யூசஸும் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸும் கம்மி. அடுத்து 3வது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம அந்த பைப்பை வந்து அந்த கோடிக்குள்ளோடி கொண்டு வரதுனால அந்த அது மொத்தமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 அடி தான் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இது ஒரு 4 இன்ச்சு பைப்பு, அடுத்து ஒரு 2.5 இன்ச்சு பைப்பு எல்லாம் கொண்டு வரோம் அப்படின்னா அந்த இடம் வந்து அடைச்சிக்கிடும். அந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 1/2 அடி அடைச்சிருச்சு அப்படின்னா மீதி இருக்க 1 அடி தான் இருக்கும். ஸோ இதனால் நடக்க வைக்க நம்மளுக்கு வந்து இடைஞ்சலாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று இன்கேஸ் அது வந்து நடக்கையில் மிதிக்கிறதுக்கு அந்த பைப்பை மிதித்து கூட இல்லை அப்படின்னா டேமேஜ் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் இந்த மாதிரி நம்ம வந்து உள்ளோடி கன்சீல்டு பண்ணுறதுனால நம்ம அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இதுதான் இதோட பெரிய அட்வான்டேஜ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த இமேஜை வந்து இன்னொரு பாத்ரூமுக்கும் நம்ம வந்து உள்ளோடி போடுறதா பிளான் பண்ணியிருந்தது. அதையும் காட்டுறேன். இது வந்து என்னென்னா அந்த ஈஸ்ட் சைடில் உள்ள பெட்ரூமுக்குள்ளே அந்த பாத்ரூமோட ப்ளம்பிங்காண்டி நம்ம வந்து தோண்டியிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம எப்படி தோண்டியிருக்கோம் அப்படின்னா, அந்த கிச்சனு ப்ளஸ் டைனிங் வழியாக வந்து இந்த ஹாலில் வந்து நம்ம அந்த அவுட்ரு பாத்ரூமுக்கு கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த ப்ளம்பிங்கு. ஸோ அதோட ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம வந்து தோண்டியிருக்கு. ஸோ இதுவும் அதே பர்பஸ் தான். அவுட்ரோடி கொண்டு போனோம் அப்படின்னா ஒன்று அந்த இடத்த வந்து வேஸ்டேஜ் பண்ணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ளம்பிங்கு எல்லா கணக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து அட்வான்டேஜ் தான். ஸோ இதுலேயும் அதே தான். அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து கம்மியாகும். ஏன்னா வெளியோடி போடுறதுனால ஈஸியாக டேமேஜ் ஆகணும். நம்மளோட கம்ஃபோர்ட்டுக்கு அது வந்து இடைஞ்சலாகவும் இருக்கும். நம்மளுக்கு சைடில் வந்து இடம் நிறைய இருக்குன்னா பிரச்சனை இல்லை. இடம் கம்மியாக இருந்ததுன்னா கட்டாயம் வந்து இடைஞ்சலாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்து மெயின்டெனன்ஸு செலவு வராது. ஸோ ஈஸியாகவும் நம்மளுக்கு வந்து அந்த வாட்டர் ஃப்ளோ வந்து ஈஸியாகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ உங்கள் வீட்லேயும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ளம்பிங் வந்து பாத்ரூம் போடையில் எங்கிட்டோடி வரணும் அப்படிங்கிறத முன்னக்கூட்டியே பிளான் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து ப்ளம்பிங்க்கு வந்து இதை விட பெஸ்ட்டான மெத்தட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து பேஸ்மெண்ட்டு 1.5 இன்ச்சு போடுவோம் தெரியுமா பிசிசி. அதுக்கு முன்னக்கூட்டியே நம்ம பைப்பை வந்து கீழே போட்டு மண்ணை சாயில் மேலே ஃபில் பண்ணி சாயில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அந்த 1.5 அதுக்கு அடுத்து 1.5 போட்டு நம்ம வந்து அப்போவே பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரே வேலையில் முடிஞ்சிடும். ஏன்னா இது வந்து தோண்டி மறுபடி நம்ம வந்து மேலே வந்து மண்ணை போட்டு 1.5 போட்டு இதெல்லாம் வேலைப்பாடு தான். ஆனால் என்ன அப்படின்னா அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அந்த பைப்பை வந்து பாதுகாக்கணும். சரிங்களா? ஏன்னா அதுக்கு அடுத்தா ரூஃப் அடிக்கிற வேலை, பிரிக் ஒர்க் பண்ணுற வேலை, பிளாஸ்டிங் ஒர்க்கு ஏகப்பட்ட வேலை அதுக்கு அடுத்தா இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து பைப்பை உங்களால் பாதுகாக்க முடியும், டேமேஜ் எதுவும் வராத அளவுக்கு என்னால் பாதுகாக்க முடியும் அப்படின்னா நீங்கள் முன்னக்கூட்டியே கன்சிடர் பண்ணுறது நல்லது. இல்லை அப்படின்னா ஏன்னா அது வந்து காஸ்ட்டு சேவ் ஆகும், வேறு ஒன்றும் இல்லை, காஸ்ட்டு சேவ் ஆகும். இல்லை அப்படின்னா என்னால் வந்து பைப்பெலாம் பாதுகாக்க முடியாது, எப்படி அது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதை வந்து கடைசியாக இந்த ப்ளம்பிங் ஒர்க் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்டு எக்ஸ்ட்ரா செலவாகும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.